நொச்சி இலை 10 கிராம், நன்றாக பூண்டும் நொச்சி இலையும் கடுகு எண்ணெயில் சிவக்கும் வரை நாம் வதக்க வேண்டும். அவ்வாறு பூண்டும் நொச்சி இலையும் நன்றாக சிவந்து விட்டன. இப்பொழுது கடுகு எண்ணெய் பூண்டு தைலமாக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த வாத வலியை நீக்கக்கூடிய பூண்டு தைலத்தை நன்றாக தயாரித்து ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். வாத ஜுரம், வாத வலி மற்றும் வாதத்தினால் வருகின்ற வீக்கம் இந்த நோய் உடையவர்கள் இந்த தைலத்தை இரவு வேளையில் நன்றாக தேய்த்து பிடித்து விடவும். மறுநாள் காலை வெந்நீரில் அந்த இடத்தில் ஒத்தடம் தந்து வந்தால் படிப்படியாக நோய் நீங்கும். மிதமான வெந்நீரில் குளித்து வந்தால் வலிகள் முழுவதுமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் தீராத ரணப்புண்களை ஆற்றுவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக ரணப்புண்கள் ஏற்படுவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கின்றன. ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் அதிகரித்து இருக்கும். அவர்களுக்கு கை கால்களில் அடிபட்டாலோ சிறு கொப்பளங்கள் வந்தாலோ அந்த நாள் அவர்களுக்கு புண்கள் ஏற்படும். அந்த ரணங்கள் நாளடைவில் ஆறாமல் ரணப்புண்களாக மாறிவிடும். ஒரு சிலருக்கு விபத்துக்கள் ஏற்படும். விபத்துக்கள் மூலம் கை கால்களில் அடிபட்டு ரணங்கள் ஏற்படும். நாளடைவில் அவர்களுக்கு இரத்தத்தில் கிருமிகள் தொந்தரவு அதிகமாக இருந்தால் புண்கள் மிக விரைவாக ஆறாமல் ரணமாக மாறிவிடும். இவையெல்லாம் அற்புதமான முறையில் எளிமையாக ஆற்றுவதற்கும் அந்த புண்கள் இருந்த இடம் அதன் வடு இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகைக்காய் கடுக்காய். சிவந்திக்காய், விஜயன், வரிக்காய், அமிர்தம் என்று பல்வேறு வகையான மாற்று பெயர்களில் அமைந்துள்ள அற்புதமான ஒரு மூலிகைக்காய் கடுக்காய். வெண்கடுக்காய், கருங்கடுக்காய், சிவந்தி கடுக்காய், விஜயன் கடுக்காய், பால் கடுக்காய் என்று பல்வேறு வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. சாதாரணமாக தமிழ்நாடு முதல் இமயமலை வரை விரிந்திருக்கின்ற எல்லா இடங்களிலும் கடுக்காய் ஒரு அருமருந்து. இதில் பல்வேறு வகைகள் இமாச்சல பிரதேசத்திலும் இமயமலையிலும் அபூர்வமான விஜயன் கடுக்காய் மற்றும் இவையெல்லாம் கிடைக்கின்றன. குறிப்பாக கடுக்காயை கொண்டு
பல 100 மருத்துவங்களை நாம் செய்து கொள்ளலாம். பற்களில் கரை, பல் வலி, பல் கூச்சம் இவையெல்லாம் இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு கடுக்காய் பொடியை நன்றாக அரைத்து ஜலித்து தூள் செய்து கடுக்காய் பொடியை நாம் பல் துளக்கி வந்தால் பற்களில் ஏற்படுகின்ற கரைகள் நீங்கி பல்வலி எல்லாம் நீங்கிவிடும். மேலும் கற்றாழை நாற்றம் உடையவர்கள் கடுக்காய் பொடியை கொண்டு குளித்து வந்தால் கற்றாழை நாற்றம் நீங்கிவிடும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாந்தம் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு வகையான வயிற்று பிரச்சனைகளுக்கு கடுக்காய் பொடியை உணவாக எடுத்து வந்தால் படிப்படியாக மலச்சிக்கல் விலகி இது ஒரு காயகற்ப மருந்தாக மாறும். காலையில் இஞ்சியும் தேனில் ஊற வைத்த இஞ்சி துண்டை ஒரு துண்டு அளவிற்கு நாம் சாப்பிட்டு வர வேண்டும். நண்பகல் வேளையில் சுக்கு பொடியை சூடான சாதத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது பசுனை விட்டு பிசைந்து சாப்பிட்டு வர வேண்டும். மாலை வேளையில் திருகடி அளவிற்கு ஒரு சிட்டிகை அளவிற்கு கடுக்காய் பொடியை நீரோடு கலந்து குடித்து வந்தால் கிழவன் கூட குமரனாக மாறுவான் என்கிற பழமொழிக்கேற்ப முதுகு தண்டுவடம் பலப்பட்டு கிழத்தன்மை படிப்படியாக விலகி யவனத்தன்மை இளமையை கூட்டிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கடுக்காய். கடுக்காய் சித்திரை, வைகாசி போன்ற மாதங்களில் பனை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் தூய்மை அடைந்து உடல் படிப்படியாக காயகற்பமாக மாறும். பிஞ்சு கடுக்காயை, அதாவது முற்றாத பிஞ்சு கடுக்காயை நாம் தனியாக சேகரித்து தேனில் ஊற வைத்து நாள் ஒன்றிற்கு ஒரு கடுக்காய் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடல் பொன்னிறம் அடையும். உடலில் தங்கியுள்ள அழுக்குகள் வெளியேறும். இரத்த நாளங்கள் படிப்படியாக ஆரோக்கியமாக இருக்கும். இதய பகுதி முழுமையாக நமக்கு வேலை செய்யும். தோலில் பரவி இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஒரு ஆரோக்கியமாக மாறும். மேலும் கடுக்காய் பூ பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. கடுக்காய் பூவை கொண்டு பல 100 மருத்துவங்களை நாம் செய்து வரலாம். காய்ந்த கடுக்காயை கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு மேல் தோலை மட்டும் எடுத்து பல்வேறு தரப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த கடுக்காயின் பொதுவான மருத்துவ குணங்களை நாம் பார்க்கலாம். மலமிளக்கி, மலத்தை இழக்கச் செய்யும். வயிற்று வலி வராமல் பாதுகாக்கும். இரத்த அழுக்கை நீக்கும். இரத்த கெடுதி வராமல் பாதுகாக்கும். உடலை பலப்படுத்தும். இது ஒரு காயகற்ப மருந்தாக விளங்குவதால் நாம் கடுக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தாண்டிக்காய். தாண்டிக்காய் பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. உடலில் தங்கியுள்ள அழுக்குக்கள், இரத்தத்தில் தேங்கியுள்ள குறிப்பாக கிருமிகள் இவையெல்லாம் நீக்கி ஊன் சதையை ஒன்றாக மூட வைக்கும்.